the hand of God which came upon Elijah shall come upon you. You will not run after anything, you will run ahead. வாய்களை திறந்து அவரை மட்டுமே துதிங்க, ஸ்தோத்திரிங்க. சில வேளை மனுஷனை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், சில வேளைகளை சாதாரண ஒரு சரீரத்தை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடத்துல அசைவாடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே பெரியவர், அவரே பெரியவன். ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்க தான், வேற யாருமே இல்லை. எனக்கு எல்லாமே நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான், எனக்கு எல்லாமே, எனக்கு எல்லாமே நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான். கரங்களை உயர்த்தி சொல்லுமா சேர்ந்து, எனக்கு எல்லாமே நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான், எனக்கு கடைசியாக கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லமா, எனக்கு எல்லாமே நீங்க, 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 எனக்கு எல்லாமே நீங்க. கண்டி செலுத்துறதே அந்த வேளையில் ஆண்டவரே, ஒரு கூட்டச்சனமா நாங்க வந்திருப்பதப்பா ஒரே ஒன்று சொல்வதற்காக ராஜாவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு ராஜா உங்களை அன்பு கூறுகிறேன் அப்பா. இந்த வேளையில நீங்க தான் எல்லாமே என்று சொல்லுகிற உங்களுடைய மக்களுக்கு நீரே யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறபடிக்காக நன்றி ராஜா. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, let come what may, let come what may. ஏது வந்தாலும் பரவாயில்லையா, இருக்கிற கொஞ்சம் பலத்தை நான் ஆண்டவருக்காக செலவு பண்ணும். தூங்கு முஞ்சுகளாய் இருக்கிறதை ஒழிப்போம், அவிசுவாசிகளாய் இருக்கிறதை ஒழிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்கிறோம் முதல் 2 வசனங்களிலே. காலையிலே அவர் டீச் பண்ணினார் ஐயா, காலையிலே உபதேசம் பண்ணுகிறார், சாயந்தரமான வியாதிஸ்தரை சுகமாக்குவார். உட்கார்ந்து படகிலே உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உபதேசம் பண்ணி முடித்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணி முடித்தனால அவசரம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, சீமோனை இவர் 1 மணி நேரம் டீச் பண்ணாரா, 1.5 மணி நேரம் டீச் பண்ணாரா, 2 மணி நேரம் டீச் பண்ணாரா எனக்கு தெரியாது. ஆனா இவன் படகை தான் கொடுத்தோம், தள்ளி விட சொன்னார், தள்ளி விட்டோம்.
அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், நான் வீட்டுக்கு போறேன். போனானா? இல்லையா. He sat among the believers. விசுவாசிகளின் கூட்டத்திலே, வசனம் கேட்கிறவர்களின் கூட்டத்திலே இவன் இருக்கிறான். ஆண்டவர் யாரை தெரியுமா ஆசீர்வதிப்பார்? Whom does God bless? God blesses only those who are found within his vicinity. அவருடைய கண் பார்வை படுகிற இடத்துல இருக்கிறவனத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமா, ஒன்னு ரெண்டு சந்தர்ப்பத்துல வேறு விஷயம். அவனுடைய கண் பார்வையில படும்படிக்கு ராஜாவின் மனுஷன் வந்ததுனால அவனுடைய மகனுக்கு அற்புதம் செய்தார். இவருடைய விசினிட்டிக்குள்ள வந்ததுனால நூற்றுக்கு அதிபதிக்காக வேண்டி அவனுடைய வேலைக்காரர் சுகமாக்கினார். கரெக்ட். ஆமா, இயேசு அற்புதம் செய்த எல்லாருமே அவருடைய பார்வைக்குள் வந்தார்கள். குஷ்டரோகி பார்வைக்குள் வந்தான், செவிடன் பார்வைக்குள் வந்தான், ஊமையன் அவருடைய பார்வைக்குள் வந்தான், குருடன் அவருடைய பார்வைக்குள் வந்தான். சாப்பிட வந்தார்களே, அவர்கள் எல்லாரும் அவருடைய பார்வைக்குள் வந்தார்கள். பரிதபிக்கிறேன், பசியா இருக்கிறாங்களே, போற வழியில துவண்டு போய் விடுவார்களே, அவர்கள் போகிற வழியில பசி எடுக்க கூடாது, அதனால சோறு போட்டு அனுப்புவோம். வழியில துவண்டு போவார்களே, சாப்பாடு கொடுத்து திருப்தி அனுப்புறாங்க. யாருக்கு? தெருவுல போறவனுக்கு எல்லாம் இல்ல, எவன் வந்து அவருடைய வசனத்தை கேட்டாலும் அவனுக்கு. ஐயா, அம்மா, சகோதரனே, சகோதரியே, அந்த விசினிட்டிக்குள்ள வந்தையா, 12 வருஷமா பெரும்பாடா உண்டாகிற ஸ்திரீ விசினிட்டிக்குள்ள வந்து ஓடி வந்து அவருடைய வஸ்திரத்தை பிடிச்சிட்டான். Received a miracle. மேடையிலிருந்து நான் பார்க்கும் பொழுது என்னால பார்க்க முடிந்த தூரம், இந்த சத்தம் ஒலிபெருக்கின் வழியாய் கேட்கக்கூடிய தூரம், அவருடைய கண் பார்வை உங்கள் மேல் பட்டு விட்டது. ஹல்லேலூயா. ஐயா, அம்மா, சகோதரனே, சகோதரியே, அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய பார்வையிலே எவன் வந்தாலும் அவருடைய கடைக்கண் பார்வை பட்டு விட்டால் அற்புதம் நிச்சயம். ஆமென். ஆண்டவர் எவன் வீட்டுக்கோ போய் திருத்திருவா போய் கதவை தட்டி ஆசீர்வதிக்க மாட்டார். நீ வரையான்னு பாப்பார், நீ வந்தினா அவர் வருவார். ஆமென். இயேசு எவன் வீட்டுக்கு தானா போக மாட்டாரையா, அவரிடத்துல எவன் வந்தானோ அவன் வீட்டுக்கு தான் போனார். யவீரு வந்தா அவன் வீட்டுக்கு போனார். பேதுரு கூப்பிட்டா மாமியார் வீட்டுக்கு போனார். யவீரு வந்தா வீட்டுக்கு போய் பெண்ணை உயிரோடு எழுப்பினார். மார்த்தாள் மரியாள் கூப்பிட்டாங்க, என் அப்பன் இயேசு அங்கே போனார். Is a decent, perfect and பக்கா gentleman. நீ வந்தாதான் அவர் வருவார். ஐயா, இப்போ உட்கார்ந்துட்டான். எங்க உட்கார்ந்துட்டான்? விசுவாசிகளின் கூட்டத்திலே, தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டவர்களாக, பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராக போய்விட்டார்கள் என்று யோவான் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். வேத பாரகர் போயிட்டான், பரிசேயனும் போயிட்டான். ஆனா இந்த பொண்ணு இருந்தா பாத்தீங்களா, எவளை கொண்டு வந்து நிறுத்தி இவள் கையும் மெய்யுமாய் கண்டுபிடிக்கப்பட்டாள், விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டாள். இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் கட்டளையிட்டு இருக்கிறாரே. இயேசு சொல்றார், உங்களிலே பாவம் இல்லாத முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவுள். பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் வரைக்கும் ஒவ்வொரு மனசாட்சினா சூடுண்டவர்களாக போயிட்டாங்க. இந்த பொண்ணு போக வேண்டியதானே, போலங்க, நின்னுட்டா. இயேசு விரலினால் குனிந்து தரையில் எழுதிவிட்டு நிமிர்ந்து பார்க்கிறாரு. அங்கே விசுவாசிகளின் கூட்டத்திலே, யோவான் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, வசனத்தை கேட்க வந்த அந்த கூட்டத்தின் நடுவிலே நிற்கிறார். அவருடைய பார்வை படும் இடத்திலே நிற்கிறவளை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய்த்திருக்கிறதில்லை, இனி பாவம் செய்யாது. ஏன் தெரியுமா? என் பார்வைப்படும் எல்லைக்குள் நீ வந்து விட்டாய். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இயேசு உங்களை பார்த்து விட்டார். இயேசுவின் கண் உங்கள் மேல பட்டுடுச்சு. இயேசு கண் எவன் மேல் படுதோ, இயேசுவின் கண் எவள் மேல் படுதோ, அவர்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்வார்கள். Whosoever come into the vicinity of Jesus and whomsoever Jesus seeth, they become a recipient to God's miracle. Amen. முடித்த உடனே சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய்
மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை உங்கள் வலைகளை போடுங்கள். ஆழத்துல தள்ளிட்டு போய் வலைகளை போடுங்க. இயேசு கிறிஸ்து சொல்றார், டேய், நீ எனக்கு படகு கொடுத்த, நீ எனக்கு உன் பலத்தை கொடுத்த, இப்ப நீ உனக்கு உன் நேரத்தை கொடுத்துட்ட. உன்னை நான் சும்மா அனுப்பவே மாட்டேன். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதே இல்லை. என்கிட்ட வந்த ஒருவனையும் நான் ஆசீர்வதிக்காம விடவே மாட்டேன். படகு கொடுத்து, பலனை கொடுத்து, நேரத்தை கொடுத்து, இப்ப வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீ என்ன பண்ண தெரியுமா? இப்போ ஆழத்திலே வலைகளை போடு. அருமையான தேவனுடைய ஜனமே, அவன் சொல்றான், அடுத்த வசனம் வாசிப்போம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஐயரே, நைட்டெல்லாம் ட்ரை பண்ண, ஒண்ணுமே கிடைக்கல. மீன் பிடிக்கிற நேரம் நைட்டு, இப்ப பொழுது வெடிச்சிச்சு. இப்ப மீன் எல்லாம் வெளியே வராது, கிடைக்காது. எனக்கு தெரியும், நான் ஒரு மீனவன். நீ தச்சனுடைய வீட்டுல வளர்ந்த, உமக்கு என்ன தெரியும் கேட்டானா? உமக்கு என்ன தெரியும்? ஒரு தடவை மீன் பிடிச்சிருக்கியா? நீ தச்சனாகி யோசேப்பு வீட்டுல தானே வளர்ந்த. தச்சு தொழிலை பத்தி நீ ஏதாவது கமெண்ட் அடிச்சா எனக்கு ஒத்துக்குவேன். ஆனா மீன் பிடிக்கிற தொழில கேட்கலையா? நோ கொஸ்டின் வாட்ஸ்எவர். கேள்வியை கேட்காது. ஆண்டவர் செய்ய சொன்னா டக்குன்னு செய்திருங்க. அப்படிப்பட்டவர்களை மாத்திரம் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்டவர்களை மாத்திரம் தான் கர்த்தர் உயர்த்துவார். சொல்றான், ஐயா, ராத்திரிலாம் ட்ரை பண்ண, ஒண்ணுமே எனக்கு அகப்பட. I toiled the whole night and caught nothing. எனக்கு பைபிள்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேர்ட் என்ன தெரியுமா? நத்திங். எனக்கு பைபிள்ல ரொம்ப பிடிச்ச வார்த்தை ஒன்றும் இல்லை. இந்த நத்திங் என்ற வேர்ட் இருக்கு பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? எப்போ நத்திங் அப்படின்னு பைபிள்ல வருதோ அப்பதான் கடவுள் சொல்றாரு, I have everything for you. I have everything for you. Come on, ladies and gentlemen, when you come to a point of saying I have nothing, then God says I have everything. I have everything. Amen. கலிலேயாவில் உள்ள கானா ஊர்ல நத்திங், திராட்சரசம் இல்ல. அப்போதான் தண்ணீரை திராட்சரசம் ஆக்கினார். இங்கே சீமோன் பேதுரு, nothing. I toiled all night and caught nothing. ஒண்ணுமே இல்ல. அப்பதான் இயேசு 2 படகு நிறைய மீன் கொடுக்கிறார். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் இயேசு மரித்து உயிரோடு கூட எழுந்த பிறகு சீஷர்கள் மீன் பிடிக்க போயிட்டு திரும்பிட்டு இருக்காங்க. இயேசு கரையில வந்து நிற்கிறார். பிள்ளைகளை புசிக்கிறது ஏதாவது இருக்கிறான்னு கேட்கிறாரு. நத்திங். என்ன சொல்றாங்க? நத்திங், ஒண்ணும் இல்லை. இயேசு 153 பெரிய மீன்களை கொடுத்தார். புரியுதா? When we come to a point of saying nothing, that's when God says I have everything. Medicines failed. மருந்து கைவிட்டது. மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். பெற்றோர் கைவிட்டு விட்டார்கள். கணவன் கைவிட்டு விட்டான். மனைவி கைவிட்டு விட்டாள். பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்கள். நான் நம்பின நண்பர்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி போய்விட்டார்கள். என் சரத்துல பலன் இல்ல, பேங்க்ல பேலன்ஸ் இல்ல, நத்திங் என்று சொல்லுகிற காலகட்டத்துக்குள்ளாய் வந்து விட்ட ஐயா, அம்மா, சகோதரனே, சகோதரியே, Jesus says I have everything for you. நீ இல்லைன்னு தானே வந்துட்ட. அற்புதம் என்றால் என்ன தெரியுமா? When we come to a point of saying nothing, God says I have everything. That's miracle. What is miracle? I would like to give a definition to the word miracle. Miracle is an act of God which he performs when man has come to a point of hopelessness. நம்பிக்கை இல்லை என்ற ஒரு காலகட்டத்துக்குள்ளாய் மனுஷன் வரும்பொழுது கர்த்தர் குறுக்கிட்டு செய்கிற கிரியைக்கு பேர் தாயா அற்புதம். Do you say nothing? இல்ல, இல்ல, மருந்து இல்ல, என் வியாதிக்கு பணம் இல்ல, கடனை அடைக்க நம்பிக்கை இல்ல, என் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு இல்லை என்ற கட்டத்துக்குள்ளாய் நீங்கள் வந்திருந்தா இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார்.
சொல்றான், ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே அகப்படலை. இது என்ன சொல்லுது தெரியுமா? இது மாம்சம். மாம்சம் சொல்லுது I toiled all night and got nothing. இவன் அறிவு சொல்லுது nothing. இவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுது, இவனுடைய அனுபவம் சொல்லுது காலையில மீன் கிடைக்காதே. இவனுடைய பாடி சொல்லுது you are tired man, leave me alone. ரொம்ப டயர்டா இருக்கு, விட்டுறா அப்படின்னு பாடி சொல்லுது. அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸும் கைவிடுது, அவனுடைய பாடியும் கைவிடுது. அவனுடைய ஞானம் சொல்லுது நான் மீனவன், எனக்கு தெரியாதான் தச்சனுடைய வீட்டில் பிறந்து வளர்ந்த உமக்கு தெரியும். அது அவனுடைய ஞானம் சொல்லுது. ஆனா ஆவி சொல்லுது ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே பனையை போடுவேன். அல்லேலூயா. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம். உங்க மாம்சம் ஒண்ணு சொல்லுது, உங்க ஆவி இன்னொன்னு சொல்லுது. உங்க மாம்சம் சொல்லுது ஜான் சாலமன் என்னோ பேசுறான், நீ இதெல்லாம் கேட்டுட்டு மயங்கிடாதடா, உன்னால முடியாது, உன்னை பத்தி உனக்கு தெரியல. ஆனா ஆவி சொல்லுது என்னால முடியும், என்னால முடியும், என்னால ஜெயித்து காட்ட முடியும். மாம்சத்துக்கு கீழ்ப்படி போறீங்களா, ஆவி கீழ்ப்படி போறீங்களா? ஆவியானவருக்கு நான் கீழ்ப்படி போற, மாம்சத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன் அப்படி சொல்ற சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆவியானவர் சொல்ற மாதிரி கீழ்ப்படித்து பாருங்களேன், அற்புதம். சொல்றான் it's okay, it's no problem, I'm tired but I'm not going to obey my flesh. This is off season, I am not going to listen to my experience. I am a fisherman, you are a carpenter's man, you don't know anything. His wisdom says no, I am not going to listen to my wisdom, I am going to listen to my Holy Spirit. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து இரண்டு படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். விஷயம் கவனிச்சுங்க, இயேசுநாதர் சொன்னது என்ன தெரியுமா? ஆழத்துல வலை கரை, வலை கரை, வலை அல்ல வலைகள். இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு cast your nets, N-E-T-S அப்படின்னா ப்ளூரல். ஆனா இவன் என்ன சொல்றான்? ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை. அவர் ப்ளூரல்ல சொல்றார் வலைகள்னு, இவன் வலையின் சிங்குலர்ல சொல்றார். பாவி ஒரு வலை போட்டே நினைச்சிருப்பான், இவ்வளவு எதுக்குங்க பேராசை? வலைகளை ஒரு வலை கிடைச்சா போதும், ரெண்டு போட் கிடைச்சிருமே. நான் நினைச்சு பாக்குறேன், டேய் சீமோன் பேதுருவே, ஒரு வலை போட்டு ரெண்டு படகுனா, ஒரு 10 வலை போட்டு நினைச்சுக்க 20 படகு கிடைச்சிருக்கல. இயேசுநாதர் பின்னால போற இதை மீனை பிடிச்சி வித்ததை வித்து, ஏலம் போட்டதை ஏலம் போட்டு, மீதியை கருவாடாக்கி வால் டாக்ஸ் ரோட்ல ஒரு கருவாட்டு மண்டியை வச்சிருக்கலாம்யா, ஒரு கருவாட்டு மண்டியை வச்சிருக்கலாம். Nobody can underestimate God. ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை எவனும் குறைச்சு கணக்கே போட முடியாது. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் இன்னும் ரீச் பண்ணவே இல்லை. பல முறை நான் இஸ்ரவேல் நாட்டுக்கு போயிருக்கிறேன், நான் சுத்தி இருக்கேன். ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்றாரு, வடக்கே இது எல்லை, தெற்கே இது எல்லை, கிழக்கே இது எல்லை, மேற்கே இது எல்லை. வடக்கு தெற்கு எல்லை, வடக்கு எல்லை, தெற்கு எல்லை, கிழக்கு எல்லை, மேற்கு எல்லை, எல்லையை கொடுக்கிறார். யோசுவாவுக்கு கொடுத்த எல்லையை இப்ப இஸ்ரவேல் நாட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க. உண்மை தெரியுமா?
இன்னைக்கு வரைக்கும் கடவுள் சொன்ன எல்லையை இஸ்ரவேல்காரன் ரீச் பண்ணவே இல்லைங்க. கடவுள் போட்ட எல்லையை இத்தனை ராணுவங்கள், மிசைல்ஸ், டெக்னாலஜி இருந்தும் இஸ்ரவேல் நாடு இன்னும் ரீச் பண்ணல. ஏன் தெரியுமா? nobody can outgrow God. கடவுளை விட மிஞ்சி நம்மளால வளர முடியாத ஐயா, அம்மா, சகோதரனே, சகோதரியே, வாலிபனே, கன்னிகே, தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ அடைந்த எல்லை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். என் தேவனாகிய கர்த்தர் உனக்காக வகுத்து வைத்திருக்கிற எல்லை பெருசு பெருசு பெருசு. ஆண்டவர், ஐயா, அம்மா, சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லை இன்னும் நீங்க அடையல, இன்னும் நீங்க அடையல. சொல்லுங்க, சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற இல்லையே நான் இன்னும் அடையல, இன்னும் பெருசு, இன்னும் பெருசு, இன்னும் பெருசு எனக்கு காத்து கொண்டிருக்கு. சொல்லுங்க, ஆண்டவரோட உங்களால மிஞ்ச முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறத விட மிஞ்ச முடியாது. லைஃப் லாங் நீங்க ஊழியம் செய்தீங்களா கூட அவர் வச்சிருக்கிற எல்லையை டச் பண்ண முடியாது, டச் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. இப்ப கைகளை வலைகளை போடுறான், என் வலையை தான் போட்டான். இப்ப நாம் அடைந்திருக்கிறது கொஞ்சம், அடையாமல் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது ஏராளம். சரி, கடைசியாக சாயை காட்டான், இழுக்க முடியல. 2 படகு. 8ஆம் வசனம். சீமோன் பேதுரு அதை கண்டு, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்திலே விழுந்து, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து விழுந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். நீர் என்னை விட்டு போ. தாத்தானா, நான் ஃபிஷர்மேன். எங்க தாத்தா கூட 3 வயசுல மீன் பிடிக்க போனேன். எங்க அப்பா கூட 10 வயசுல மீன் பிடிக்க போனேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட 15 வயசுல மீன் பிடிக்க போனேன். தனியா நானே போட் எடுத்து 17 வயசுல போனேன். இதுவரைக்கும் காலையில மீன் கிடைச்சதே கிடையாது. இந்த சீசன்ல கிடைச்சதே கிடையாது. இத்தனை வருஷமா கிடைக்கல. எப்படி மீனா வரான், படகு கரையில் எடுத்துட்டு வந்தா இயேசு நின்னுட்டே இருக்காரு. எதுக்கு தெரியுமா? ஏன் வருவான், வந்தான், விழுந்தான், தொப்புன்னு. நான் பாவி. The presence of God convicts us. The presence of God brings conviction. இயேசுவுடைய சமூகம் நம்மை பாவி என்று உணர வைக்கும், பாவி என்று உணர வைக்கும். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, அந்த முடிவுரை, இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். மனுஷரை பிடிக்கிறவனுக்கு ஒரு சாம்பிள் தாண்டா காட்டினேன். 2 படகு மீன் கிடைச்சதே, இது வெறும் சாம்பிள் தான். இனிமேல் நீ என்ன படிக்க போற தெரியுமா? மனுஷரை பிடிக்க போற. எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுவேன், 3000 பேர் உன் வாலையில வந்து விழுவோம். எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுவேன், 5000 பேர் உன் வாலையில வந்து விழுவோம். அவ்வளவுதான் மனுஷன். நீ நடந்து போவ, உன் நிழல் படும். வியாதிஸ்லாம் எழுந்து சுகமாகும். அதுக்காக தான் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இயேசுவே, உம்முடைய ரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதாக. இயேசுவே, என் பாவங்களை இப்பொழுதே இங்கேயே மன்னியும், என்னை கழுவி சுத்திகரியும். இன்று முதல் உமக்காக வாழ்வே என்று பொறுத்தரை பண்ணுகிறேன். blood pressure, high pressure, low pressure, diabetes என்று சொல்லப்படும் சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால் என்று சொல்லப்படும் கொழுப்பு வியாதி, இயேசுவின் நாமத்திலே சுகமாகும்படி உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். அல்சர் என்று சொல்லப்படுகிற குடல் புண் வியாதியே, டியூமர் கட்டியே, கேன்சர் என்று சொல்லப்படுகிற புற்றுநோய் வியாதியே, அப்படிப்பட்ட சரீரம் விட்டு போ என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து அற்புத வல்லமை இந்த மைதானத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. தோலில் இருக்கிற சர்ம வியாதி,
எலும்பில் இருக்க எலும்புருக்கி வியாதி, நரம்பில் இருக்கிற நரம்பு தளர்ச்சி வியாதி இயேசுவின் நாமத்திலே வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இயேசு உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். கேட்க முடியாத செவிகளை கர்த்தர் இப்பொழுது திறந்துக் கொண்டிருக்கிறார். பார்க்க முடியாத கண்களை கர்த்தர் இப்ப பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறார். பேச முடியாத வாய்களை பேச, திக்கு நாவுகளை எடுத்து சுகமாக்க ஆண்டவருடைய வல்லமை உங்கள் இறங்கி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவான்களாக்க போகிறார். கடன் இல்லை, நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். வலை அல்ல, வலைகள் நிறைய கொடுப்பாய். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவருடைய வேலையை கூட்டம். நம்ம பெரியவரான இயேசுவை பற்றி பாட இருக்கிறோம். யாவரும் சேர்ந்து சொல்லுமா, நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், 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 நம் இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதிசயங்களை செய்யும் நம் இயேசு பெரியவர். அற்புதங்களை செய்கிறவர் உங்கள் அருகாமையிலே இருக்கிறார். இந்த நாளிலே அற்புதங்களை செய்கிறவர் உங்களுக்கும் அதிசயங்களை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். கற்றுக்கொள்ளுமா? அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர். நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர். நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர். நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் 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 இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். Our address: Dr. John Solomon, Miracle Ministry International, 2107A 13th Main Road, Anna Nagar, Chennai 600040, India. Email johnsolomon@miracleministry.org. Website www.miracleministry.org. Phone numbers 044-2621-2477, 044-2621-3877.